சில செடிகள் நிழலில் வளரும், மாறாக வெயிலில் வைத்தால் வாடி செத்து போகும். அதே போல சில மனிதர்கள் தன் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற கஷ்டங்களை தாங்க முடியாமல் தன் வாழ்க்கையை இழந்தவர்களாகவும் சீக்கிரமாய் தன் வாழ்க்கையை முடிக்கக்கூடியவர்கள் என்பதனை தேவன் அறிந்துதான் அவர்களுக்கு வசதி, வாய்ப்பு, சந்தோஷத்துடன் அவர்களை படைக்கிறார். பல செடிகள் வெயில், பனி, மழையிலே வளரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கஷ்டப்படுகிற எல்லாரும் எல்லாவற்றையும் தாங்கி அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையின் சூழ்நிலையை அறிந்து நடக்கக்கூடியவர்கள் என்ற நோக்கத்தினால்தான் தேவன் இவர்களுக்கு கஷ்டங்களை தாங்கும்படி படைத்திருக்கிறார். வசதி, வாய்ப்பு, சந்தோஷத்துடன் படைத்தவர்கள் நல்லவர்கள், புத்திசாலிகள், தேவன் பார்வையிலே செம்மையானவர்கள் என்று ஒன்றுமே இல்லை. அவர்கள் தாங்குகின்ற மனமில்லாதவர்கள் என்றும் அவர்கள் நித்தியத்தை பெறுவது கடினம் என்பதற்காக தான் தேவன் அவர்களை வசதி வாய்ப்போட படைத்திருக்கிறார். கஷ்டப்படுகிறவர்கள் பாவிகள், புத்தி இல்லாதவர்கள், தேவனுக்கு உண்மை இல்லாதவர்கள் என்று ஒன்றுமே இல்லை. தேவன் கஷ்டங்களின் மூலம் அவர்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு தான் இங்கே பயிற்சி கொடுக்கிறார். அதனால்தான் கஷ்டங்களை தாங்கக்கூடியவர்களாய் இவர்களை படைத்திருக்கிறார். தேவனுடைய படைப்பு இதனால் தான் வித்தியாசப்படுகிறது.